திரு கான்ஸ்டன்டைன், அதாவது கார் பந்தயம் நடத்துறது அப்படிங்கிறதும் இந்த நிகழ்ச்சியும் ஒன்றா பார்க்கறது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல. ஆசியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு கார் பந்தயம் நடந்தது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதில் நம்ம வழக்கமான எக்ஸ்ட்ரா ஒன்றும் அவங்க நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணலை. சரியான அதுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்தா உட்கார்ந்துருந்தாங்க, பார்த்தாங்க. இதற்கு நாம் அளவுக்கு அதிகமாக அவர்கள் கேட்டதை விட அதிகமாக நம்ம முன்னேற்பாடு செய்திருக்கிறோம். இதுல இதையும் எப்படி கம்பேர் பண்றீங்க? அதாவது என்ன இருக்குன்னா, இந்த உயிரிழப்புகள் அப்படின்னு வரும்போது அது பொறுப்பேற்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு தான் இருக்குங்கிறதா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன், அந்த பொறுப்பு ஏற்கல அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏன் உடனடியா நம்ம அவங்களுக்கு அதாவது ஒரு ஆறுதல் தொகை ஒரு இது கொடுக்குறோம், கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோம், அவங்களுக்கான எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு வேண்டிய பாதுகாப்பு செய்யணும்னு சொல்றோம். இது இப்ப நம்ம பொறுப்பு ஏற்கலன்னா இதை எதுக்கு செய்யணும்? இதை ஒன்றிய அரசு கையை காமிச்சு விட்டு போலாமே. ஒரு முதலமைச்சர் இப்ப நாங்க அப்படி விளையாடணும்னு நினைச்சா, பிளேம் கேம் விளையாடணும்னு நினைச்சா, இது எங்க நிகழ்ச்சி இல்லைங்க. அவங்க நிகழ்ச்சி அவங்க நடத்தினாங்க, நாங்க கேட்டதை கொடுத்துட்டோம், எங்க வேலை முடிஞ்சு போச்சு. இறந்தா பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் தான் பொறுப்பு, ஒன்றிய உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டு போலாமே. இல்ல இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி நீங்க பிளேம் கேம் தள்ளிட்டு போயிடலாம்னா எப்படி தள்ள முடியும்? நீங்க இது யாரு பொறுப்பு? காவல்துறையில இருந்து மாநகராட்சியில இருந்து நீங்க தானே பொறுப்புங்க. நீங்க எல்லா விஷயத்துக்கும் மோடி அவர்களையும் ஒன்றிய அரசையும் குறை சொல்லி இங்க இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க தலைவர் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க? சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும். யாரை நோக்கி சொல்றாங்க? திருமாவளவன் அவர்கள் உயர்மட்ட விசாரணை யாரை நோக்கி சொல்றாங்க? காங்கிரஸ் நீதிபதி தலைமையில கமிஷன் வேணும் அப்படின்றாங்க. யாரை நோக்கி சொல்றாங்க? நீங்க மீண்டும் மீண்டும் விமானப்படை கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா அது மட்டும்தான் உங்க வேலையா? அப்ப இங்க அரசாங்கம், மாநகராட்சி, மற்ற போலீஸ் இவங்களாம் எதுக்கு இருக்காங்க? இவ்வளவு பேர் இல்லாம எப்படி இத்தனை பேரை காப்பாத்துனாங்க? எவ்வளவு பேர் இத்தனை பேரை காப்பாத்துனாங்க? நாங்க தட்டி கழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு அப்படி ஒரு பொழப்பே கிடையாது. இல்ல விமானப்படை மாநிலத்துல தான் ஆட்சியில கொலை நடந்தா அந்த கொலைக்கு பொறுப்பு அந்த மாநில அரசு பொறுப்பேற்காது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு விமானப்படை பொறுப்பா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க விமானப்படைக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு கிரவுண்ட்ல அவங்களை பாதுகாக்கிறதுக்கு, மற்ற ஏற்பாடுகளை செய்வதற்கு? அவங்களுக்கு தேவைன்னு கேட்டதை நாங்க செஞ்சு கொடுத்தோம். இத்தனை மக்களை பாதுகாத்தது யாரு? விமானப்படையா காப்பாத்துச்சு? அவங்க வேணும் 15 லட்சம் மக்களை காப்பாத்துறது யாரு? அவங்க வேணும் கேட்க நாங்க காப்பாத்துறது யாரு? இல்ல நீங்க சொல்றீங்க நாங்க கூப்பிட்டா வந்தாங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு வேணாம்னா வேணாம்னு சொல்லிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. நாங்க அது ஒண்ணு நீங்க சொல்லுங்க. வர இல்ல திரு சூர்யா, அது அப்படி அவர் சொல்ல, சாதனைகளுக்கான பெயர் நீங்க எடுத்துக்கிறீங்க, வேதனைகள் மட்டும் மாநில அரசாங்கங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல இந்த 5 பேர் இறந்திருக்காங்க, அதுக்கான வருத்தமோ அதுக்கான இழப்பீடோ ஏன் மத்திய அரசாங்கத்திலிருந்து வெறும் மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பாது? நான் அதுதான் கேட்கிறேன். இந்த இழப்பீடு மற்ற விஷயம் நான் மீண்டும் சொல்றேங்க. இது மத்திய அரசு மத்திய அரசுன்னு நீங்க சொல்றதே முதல்ல தப்பு. சரி, விமானப்படை அது எல்லோருக்குமானதா, நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்ததுதான். இந்த சாகச நிகழ்ச்சி ஏர்ல நடக்கிறதுக்கு மட்டும்தான் அவர்கள் பொறுப்பு. அவங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு கீழே கண்ட்ரோல் பண்றதுக்கு, மற்ற விஷயங்கள் பண்றதுக்கு? இப்ப இவங்க சொல்றாங்களே நாங்க கூப்பிட்டா வந்தாங்க, இந்த டைம் சரியில்லை, அது அவங்க சொல்லும்போது எங்களால பண்ண முடியாது. நம்ம இணைப்பு கொள்றதுல சிக்கல் இருக்கு, அதனால அவர் இன்னைக்கு பங்கேற்பாரான்னு தெரியல. ஆனால் அந்த நேரம் அப்படிங்கறதும் நீங்க சொல்லிருங்க. ஏன்னா அது ஒன்று சொல்றாரு திரு வெற்றிச்செல்வன் சொல்லியிருக்காரு, பெங்களூர் மாதிரியான ஊர்களில் காலை வேளைகளில் 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ளாக நடத்தி இருக்கிறாங்க. அப்ப அது சிக்கல் வரல. ஆனால் இது 11 to 1ங்கிற சிக்கலா? இவர் அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி 2003 சென்னையில நடந்தது. 13 லட்சம் மக்கள் அப்பவே கலந்துட்டாங்க. அப்ப நீங்க டைமிங் பாத்தீங்கன்னா 9 to 11 12 ஏதோ ஒரு டைம்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, விமானப்படை இந்த நேரத்துல நடக்கும் ஏற்கனவே அறிவித்தாகிவிட்டது. அதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா அது நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருந்தீங்களா? அது ரெக்கார்ட் இருக்கா? அவங்க முடியாதுன்னு சொன்னாங்களா? அதாவது இது நடந்த உடனே இந்த டைம்ல பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பொறுப்பை மற்றவர்களிடம் தட்டி கழிப்பது. நாங்க கேட்ட கேள்வி ஏன் நீங்க அதை அனலைஸ் பண்ண கூடாதான்னு கேக்குறேன். வர இல்ல நாங்க தான் அனலைஸ் பண்ணணும். என்ன பொறுப்பு இந்த நாட்டு மக்கள் மேல? சார் விமானப்படை யார் கண்ட்ரோல் சார்? ஒன்றிய அரசு தனிஞ்சு விமானப்படை உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமானது தானே சார்? விமானப்படை பொதுவா இருக்கலாம், கண்ட்ரோல் யாரு? எஸ், ஓகே, ஒன்றிய அரசு தானங்கறேன். ஓகே, நான் வர திரு பாலச்சந்தர் எஸ். இல்ல திரு கான்ஸ்டன்டைன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்ல வந்தார்னா, நாங்க இதை அரசியல் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா நாங்க ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சர் இதெல்லாம் பொறுப்புன்னு சொல்லியிருப்போமே அப்படின்னு அவர் சொல்ல நினைச்சதுன்னா, நான் அவங்க அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்ல வந்தாரு. அதை முடிக்க விடல. இது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப ஒரு விசாரணை நிச்சயமா இதை பற்றி ஆய்வு செய்யணும்.
அப்படி ஏற்கனவே ஆய்வு செய்யும் போது கேட்டிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆமா, உள்துறை செயலாளர் வந்து டிஜிபி கிட்ட ஒரு இந்த அறிக்கை 5 பேருடைய மரணம் 5 பேர் எஸ் சார், எஸ் எஸ் கேட்டிருக்காரு. இப்ப அவங்களுக்கு கோமார்பிடிட்டி இருந்ததா? இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பேசுறோம் 5 பேர் மரணம் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எதனால் மரணம் நிகழ்ந்தது அப்படிங்கறத பற்றி இந்த மருத்துவ அறிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு செய்ய முடியும். இப்ப நான் சொன்னது வந்து அக்னீஸ்வரன் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, இது என்ன பொதுமக்கள் மேல பொறுப்பு சுமத்துறாருன்னு. நான் பொதுமக்கள் மேல பொறுப்பு சுமத்தல, பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ 20 வயசு பையனோ 25 வயசு பையனோ தலையில ஒரு தொப்பி இல்லாம அங்க போய் 3 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா ஒரு கோமார்பிடிட்டி உள்ள ஒருத்தர் அது மாதிரி உட்கார்ந்திருந்தா அவருக்கு சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். அப்ப தன் உடல் நலத்துல வந்து நான் ஏன் உடல் அதுக்கான போதுமான அட்வைசரி கொடுத்திருக்கணுமா சார்? இன்னும் அதிகமா மக்கள் இருப்பாங்க, பொதுவான அட்வைசரி இருக்கு, ஆனால் இந்த மாதிரி இருக்கவங்க தவிர்த்துருங்க சொல்லிட்டேன். இல்ல எஸ் எஸ் ஆமா, நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த அட்வைசரி மட்டும் இல்ல, தண்ணி வந்து சில பேர் 1/2 லிட்டர் பாட்டில் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ரவி சொன்னாரு. அப்ப தண்ணி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வெதர் இருக்கு, காலையில 7 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்க போறீங்கன்னா அதிகமாக தண்ணி கொண்டு வந்திருக்கணும்னு அட்வைசரி கொடுத்திருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனையோ பேர் இருந்தல 15 லட்சம் பேர்ல 5 பேர் வந்து உயிரிழப்பு இருந்த, ஒருத்தர் உயிரிழப்பினால் அது வருத்தத்திற்குரியதான். ஆனால் 5 பேர் உயிரிழப்பு நடந்ததுன்னா எதனால் அந்த 5 பேருடைய உயிரிழப்பு நடந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் இதை பத்தி பேசுறதுங்கிறது வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தாம நடத்த மாட்டாங்க இல்லையா? ஒரு நிகழ்வு நடத்தும் போது இது முடிந்த பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ஸும் இல்லாம ஒரு ஏற்பாடுகள் நடந்திருக்காது இல்லையா? இப்ப அங்கதானே சிக்கல் வருகிறது. பொது போக்குவரத்துல வரணும்னு சொல்லியாச்சு, ஆனா ரயில்வே துறைக்கு போதுமான தகவல் பரிமாற்றம் இருந்ததான கேள்வியை எழுப்புறாரு சூர்யா. இல்ல அது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ரயில்வே துறை வந்து கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டார்களா அல்லது அழைக்கப்படாமல் இருந்தால் தலைமைச் செயலர் இருந்து அவர்களுக்கு கடிதம் போனதா, இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். இப்ப நான் முதல்ல வந்து சொல்லியிருக்கேன், எக்ஸிட் பாயிண்ட் வந்து இருந்தது வந்து இன்னும் அதிகமாக்கி இருக்கணுமா, அடுத்து எக்ஸிட் பாயிண்ட் வந்து அந்தந்த கார் எங்க நிப்பாட்டினீங்களோ அந்த நிப்பாட்டின பகுதிக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருங்கன்னு சொல்லி உறுதியாக சொல்லப்பட்டதா, அடுத்து வந்து வாகனங்கள் வந்து அதிகமா சாலையில நிறுத்தின வாகனங்கள்னு சொல்லி சொன்னாங்க. சாலையில் வாகனங்கள் நிறுத்துறத முதல்ல வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கணும் சாலையில வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தால். இதெல்லாம் வந்து ஆய்வுக்குழுக்கு அப்புறம் நமக்கு வந்து தெரியும். ஆனா மறுபடியும் சொல்றேன், நான் எத்தனையோ கூட்டங்கள் வந்து நான் வந்து கல்கட்டா ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து 1,10,000 பேர் கெப்பாசிட்டி, ஒரு அங்க வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் எங்களுக்கு தெரியும். இந்த 15 லட்சம் பேர் சொல்றாங்க, ரவி வந்து 10 லட்சம் பேருக்கு மேல இருந்திருக்கலாம்னு சொல்றாரு. 10 லட்சம் பேர் இருந்ததுன்னே வச்சுக்குவோம். It was handled to the best of their ability. ஸ்டாம்பீட் இல்லாம அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கிரெடிட்டையும் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எச்சரிக்கையும் கொடுக்கணும். ஓகே, பேசலாம். இந்த சர்வே முடிவு பார்த்தலாம், சுருக்கமாக நிறைவு கருத்துக்கு வர இன்றைய தலைப்பில் நடந்த சர்வே முடிவில் குயிக்காக பார்த்துடலாம். விமானப்படை சாகசத்தை பார்க்க வந்தவர்கள் 5 பேர் பலியானதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? மத்திய அரசு, மாநில அரசு இருவருமே அப்படிங்கிறதுல வச்சிருந்தோம். இதில் மாநில அரசாங்கத்துக்கான பொறுப்புன்னு 47% பேர், இருவருக்கும் 30% பேர், மத்திய அரசு 23% பேர். திரு வெற்றிச்செல்வன், உங்கள் நிறைவு கருத்தும் பதிவு பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்களை எப்படி கையாளணும், அல்லது கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப பெருசாக இப்போ கவனிக்க வேண்டியதாக இருக்கிறதா, எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி அமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து ரொம்ப சொல்லியிருக்காங்க, இது வந்துட்டு ஹீட் ரிலேட்டட் டெத் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்களா அந்த ரிப்போர்ட். ஆனால் அமைச்சர் அவர்களுடைய பதிவு அப்படிங்கிறதா வேற எந்த காரணமும் இல்லை, தேவர் ப்ராட் டெத் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அந்த இடத்துல தான் அவங்க இறந்துருக்காங்க. அப்போ வந்து ஹீட் இன்டியூஸ்டு டெத் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல